இப்போ சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் 8 நபர்கள் கொடுத்து இந்த இதில் வந்து இப்போ 4 பேர் வந்து மையத்தை நோக்கியும் 4 பேர் வந்து மையத்திற்கு வெளியேயும் கொடுத்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இல்லையா? அதை அந்த சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மையத்தை நோக்கி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ABCDFGH ஆகிய 8 நபர்கள் வந்து வட்டமாக அமர்ந்துள்ளார்கள். அதில் 4 நபர்கள் வந்து மையத்தை நோக்கியும் மீதியுள்ள 4 நபர்கள் மையத்திற்கு வெளியே அமர்ந்துள்ளனர் கொடுத்துட்டாங்க. ஈக்கு வெளிப்புறம் வி வந்து வெளிப்புற நோக்கி அமர்ந்துள்ளார் கொடுத்துருக்காங்க இல்லையா? வந்து வெளிப்புற நோக்கி அமர்ந்துள்ளார். சரியா? நமக்கு சால்வ் பண்ணுவோம். ஈக்கு வெளிப்புறம் ஈக்கு அருகே வந்து இருபுறம் அமர்ந்திருக்கோம், மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஈக்கு வெளிப்புறம் வந்து மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார்கள். இப்போ வந்து என்னது எங்கே இருக்குது, வந்து என்னது வெளிப்புற நோக்கி அமர்ந்துள்ளார் கொடுத்துட்டாங்க. வந்து வெளிப்புற நோக்கி அமர்ந்துள்ளார் கொடுத்துட்டாங்க. ஈக்கு அருகே வந்து 2 பேர் இருக்காங்களா, 2 பேரும் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்கு அருகே வந்து யார் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார் கொடுத்துட்டாங்க. ஈக்கு வலப்புறம் இரண்டாவதாக ஹெச் அமர்ந்துள்ளார் கொடுத்துருக்காங்களா. ஈக்கு அடுத்து வந்து வலப்புறம் அமர்ந்துள்ளார் ஹெச் அமர்ந்துள்ளார். ஈக்கு வலப்புறம் இரண்டாவதாக ஈக்குலேருந்து வலப்புறம் ரெண்டாவதாக ஹெச் அமர்ந்துள்ளார் போட்டாச்சா. அதுக்கடுத்து ஈக்கு இடப்புறம் வந்து மூன்றாவதாக பி அமர்ந்துள்ளார். ஈலேருந்து இடப்புறம் மூன்றாவதாக பி உள்ளார். சரியா? பி போட்டோம். அதுக்கடுத்து டி வந்து மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார். வந்து மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார் கொடுத்துருக்காங்க. அப்போ டிக்கு அருகே இருபுறம் அமர்ந்துள்ளவர்கள் வந்து மையத்தை விட்டு வெளியே நோக்கி அமர்ந்துள்ளார். டிக்கு அருகே வந்து உள்ளவர்கள் மையத்துக்கு வெளியே இருக்காங்க. அப்போ டிக்கு அருகே வந்து வந்து மையத்து வெளியே இருக்கா, அதே போல் எஃப்பும் மையத்துக்கு வெளியே இருக்குது. சரியா? அப்புறம் ஏக்கு இடப்பக்கம் இரண்டாவதாக ஜி அமர்ந்துள்ளார். ஏக்கு இடப்பக்கம் ஏலேருந்து இடப்பக்கம் இரண்டாவதாக ஜி உள்ளார். ஏலேருந்து இங்கிட்டு பார்த்தா என்னது, இது லெஃப்ட்டு தானே. அப்போ ஏலேருந்து இரண்டாவதாக ஜி உள்ளார். ஓகேவா? அதுக்கடுத்து டிக்கு அடுத்த அருகாமையில் யார் இருக்கா, எஃப் இருக்கா. டிக்கு அடுத்து அருகாமையில் எஃப் இருக்குது, இ இருக்குது. சரியா? எஃப் அமர்ந்துட்டா. அப்போ ஜிக்கு அடுத்த அருகாமையில் யார் இருக்கா, ஜிக்கு அடுத்த அருகாமையில் யார், சி இருக்கார். அப்போ பி என்பதற்கு அருகாமையில் டி அமரவில்லை. டி இங்கே கொடுத்துட்டோமா, அதாவது கொஸ்டினை கொடுத்துருக்கோம், சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஏயின் வலப்பக்கம் மூன்றாவதாக இது அமர்ந்துள்ள யார், ஏக்கு வலப்பக்கம் மூன்றாவதாக இது லெஃப்ட்டு, இது ரைட்டா. ஏலேருந்து வலப்பக்கம் மூன்றாவதாக 1 2 3 யார் இருக்கா, ஆன்சர் எஃப். கரெக்டா? எஃப் ஏக்கு வலப்பக்கம் மூன்றாவதாக யார், எஃப் இருக்கா. ஓகேவா? ஏயிலேருந்து வளைஞ்சுயாக்கா